அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவரும் நாம் என்ற நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம் நிகழ்விலே இன்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கிலிருந்து ஸ்ரீ கதிர்காமநாதன் அவர்கள், உளவியல் நிபுணர். எங்களோடு இணைந்து கடந்த பல வாரங்களாக உளவியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் சென்ற வாரம் கூட இந்த பிள்ளைகள் புத்தி அடைகின்ற காலத்தை பற்றி பேசியிருந்தோம். அதன் முழுமையான விஷயங்களை பேசியிருந்தோம். ஆனாலும் அங்கே இன்னும் ஒரு தகவலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் அதை இன்றும் தொடர்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது இந்த பிள்ளைகள் இந்த படிப்பு காலத்தில் பருவநிலை அடைந்து இருக்கின்ற சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பு திட்டங்களில், அதாவது அவர்கள் இந்த பெறுபேறுகளில் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதா பெண் பிள்ளைகள்? மிகவும் அருமையான கேள்விதான். நாங்க போன முறை கதைச்ச ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய விஷயத்தை தொடரலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். உதாரணமாக கடந்த முறை பார்த்த விஷயத்தின் சுருக்கம் என்னன்னு சொன்னா, அந்த சாமத்தியப்படுதல் அல்ல பூப்படைதல், அந்த பருவம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு வயது முந்தியும், அதாவது 11 இருந்து 13 வயது வரையும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு வயது பிந்தியும், 12 இருந்து 14, 15 கூட சில வழியில செல்லும். அப்படியான இதுகளை நடக்கின்றது. அந்த விஷயத்தை நாங்க 3 தளமாக பிரிச்சு பார்த்தோம். ஒன்று உடலியல் ரீதியான பயாலஜிக்கல் உடல் ரீதியான வளர்ச்சி, இரண்டாவது உள ரீதியான வளர்ச்சி, அவர்களுடைய சிந்தனைகள், உணர்வுகள், இவைகள்ல உள்ள வளர்ச்சி, மூன்றாவது சமூக ரீதியாக அல்லது பாடசாலை ரீதியாக, விளையாட்டு இடம், நண்பர்கள் ரீதியான வளர்ச்சி முறை. அப்ப இதை 3 தளமாக நாங்க கடந்த முறை நாங்க பிரிச்சு பார்த்தனால, இப்ப இதுல முக்கியமாக உடலியல் வளர்ச்சியை பற்றிய விஷயங்கள் சமூகத்திலே அது நிறைய மலிந்து போய் இருக்கின்றது. நிறைய அது பற்றிய அவதானம், அதை பற்றிய விளக்கங்கள் தாராளமாக இருக்கின்றது. அதனாலே நான் அதிலே பெருசாக போகாமல், நான் இந்த உளவியல் சமூகம் சம்பந்தமான இந்த 2 விஷயத்தை பற்றியும் இன்றைக்கு என்னுடைய விளக்கங்களை சொல்லலாம் என்று இருக்கிறேன். இப்ப உதாரணமாக இந்த முக்கியமான இன்னொரு விடயத்தையும் கடந்த முறை கதைச்சிருந்தோம். அதாவது இந்த காலகட்டத்திலே தான் எங்களுடைய அகச்சுரப்பிகள், எங்களுடைய ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கின்ற அகச்சுரப்பிகள் வேலை செய்க ஆரம்பிக்கின்ற காலம் இந்த காலகட்டம் தான். அப்ப இந்த காலகட்டத்துல இந்த சுரப்பி நீர்கள் சுரக்க தொடங்குவதற்கு ஊடாகத்தான் உடல் ரீதியாக உள ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. உள ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படுற மாற்றங்களுக்கு தக சமூகத்திலையும் மாற்றங்கள் வருகின்றது. சமூகத்திலையும் அவர் அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், இதுவரை காலமும் வித்தியாசம் பார்க்காது, ஆண் பெண் பிள்ளை என்ற வித்தியாசம் பார்க்காது கதைச்சு பேசி விளையாடி பல விடயங்களை செய்து வந்தவர்கள் இங்க பிரிந்து பிரிந்து போவது ஆண்கள் பெண்கள் என்று 2 பகுதியாக சமூக தளத்திலே பிரிந்து செல்லுகின்றதை பார்க்கலாம். அது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் உரிய நியதியல் என்று இருக்கு. அந்த கலாச்சாரத்துக்குரிய நியதிகளை வச்சுக்கொண்டு அது பிரிந்து போகிறது. ஆனா இங்க நாங்க உளவியல் இதுக்கு திரும்ப வந்தோம் என்று சொன்னா, இந்த உளவியல் என்று சொல்றத நாங்க 3 தளத்துல நாங்க பார்க்கலாம். அதாவது சிந்தனை, அதாவது நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தளத்திலையும் இதுல பார்க்கலாம். இரண்டாவது உணர்வுகள், அதாவது ஃபீலிங்ஸ் அல்லது எமோஷன், அதாவது உணர்வெழுச்சி என்று சொல்லப்படுகின்ற உணர்வு நிலையிலையும் இந்த மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். மூன்றாவதாக அவர்களுடைய நடத்தையியல், அதாவது பிஹேவியர், நடத்தை, செயல்பாடு, அந்த செயல்பாட்டிலையும் மாற்றங்கள் ஏற்படுகிறத இங்க நாங்க தெளிவாக அவதானிக்கலாம். அப்ப இதுல இப்ப இந்த சாமத்தியப்பட்ட இந்த காலகட்டத்திலே இந்த சுரப்பி நீர்கள் அதிகம் புதிதாக சுரந்து, அந்த சுரப்பி நீர்கள் இரத்த ஓட்டத்துக்கு ஊடாக மூளைக்கு கொண்டு செலுத்தப்பட்டு, அங்க மூளையில உள்ள அமைதியாக இருந்த குழந்தை பிள்ளை மூளை இப்போ வயது வந்த மூளையாக படார்னு மாற்றமடையுது. அப்ப அந்த மாற்றங்கள் கூடுதலாக இந்த உணர்வுகள் சம்பந்தப்பட்ட இடத்திலே தான் மிக அதிகமாக நடக்கின்றது.
அப்ப இந்த காலகட்டம் வந்து கூடுதலாக ஒரு பிள்ளை வந்து இதுவரை காலமும் அமைதியாகவும் நிதானமாகவும் பல பேரோட பெற்றோரோட நண்பர்கள் எல்லாரோடையும் ஒரு நட்பு ரீதியாக இயங்கி வந்தவர். இப்ப இந்த இடத்துல வந்து ஆண் பெண் பிள்ளைகள்ல வந்து உணர்வு ரீதியாக பல மாற்றங்கள் வருகின்றது. அது குறிப்பாக இப்ப இந்த காலகட்டத்தை வந்து உளவியல் முறையில வந்து சொல்லும் போது சொல்லுவார்கள், அதாவது அவர்கள் வந்து தங்களுக்குள்ள போய் தங்களை பற்றி ஆய்வு செய்கிற காலம். அதாவது இந்த காலகட்டத்தை வந்து அவர்களுக்கு புதுசிப்போம், உடல் ரீதியாகவும் உறுப்புகள் ரீதியாகவும் புதுசு, அவர்களுடைய உணர்ச்சி ரீதியாகவும் புதிதாக பல விஷயங்கள் அவர்களுக்குள்ளே நடக்கின்றது. அப்ப இதனால பல பிள்ளைகள் வந்து அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இருவரும் வந்து தங்களை பற்றி ஆய்வு செய்ய வலிக்கின்றார்கள். தங்களுக்குள்ளே என்னோ வித்தியாசமாக நடக்கிறது, நான் முன்னைய மாதிரி இல்லை, இப்ப என்னோ எனக்குள்ள புதிதாக உணர்வுகள், புதிதாக சிந்தனைகள், புதிதாக பல மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்ப இதனால அவர்கள் வந்து தங்களுக்குள்ள ஆய்வு செய்ய விழிக்கின்றார்கள். தங்களுடைய உடல் உறுப்புகள் செயல்பாடுகள், உணர்வுகள், அவையினுடைய ஒரு ஆள் கேட்கும் போது அந்த கேள்விக்கு மறுமொழி சொல்கின்ற விதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அவதானித்து பார்க்க வலிக்கின்றார்கள். அதுவும் கூடுதலாக இந்த காலகட்டத்திலே வந்து கூட பொம்பளை பிள்ளைகளே முக்கியமாக வேகமாக நாங்கள் அந்த விஷயத்தை அவதானிக்கலாம். என்று சொன்னா, இந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து அவர்கள் வந்து முதல்ல வீட்டிலே வந்து அம்மா அப்பாவோட நாங்கள் சாதாரணமாக இருந்து கதைக்கிற டிவிகளுக்கு முன்னால அதுகள்ல இருந்து கதைப்பார்கள், அல்ல தங்கட அறையில் போய் பாடங்கள் படிப்பார்கள். கூடுதலான நேரம் அம்மாவோட கிச்சன் குசினியிலேயோ அல்லது ஹோல்லையோ இருப்பார்கள். இந்த நேரத்துக்கு பிறகு அவர்கள் வந்து கூட நேரம் செலவழிக்கிற இடம் வந்து டாய்லெட், அதாவது குளியலர், அந்த பக்கத்துல அவர்களுடைய கூட நேரம் வந்து மினைக்கடுகின்ற நேரம். அவர்கள் வந்து சில வேளையில அரை மணித்தியாலத்துல இருந்து 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் கூட அவர்களுக்கே நேரம் போறது தெரியாது. ஆனா அவர்கள் வந்து அதுக்குள்ள வந்து கூடுதலாக மினைக்கடுவார்கள். அங்க இருந்துதான் அவர்கள் வந்து தங்களுடைய உடல் ரீதியாக, உள ரீதியாக, உறுப்புகள் ரீதியாக ஏன் இந்த மாற்றம், என்னத்துக்கு இந்த மாற்றம், இது இப்படி வந்தது, அது நல்லதா கூடாதா என்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஒரு பக்கம். 2வது பக்கம் வந்து கூடுதலாக தங்களுடைய வயதுக்கு மூத்த அக்காமார், மாமிமார், மச்சால்மார், இந்த பெரிய ஆக்கள் வந்து செய்கின்ற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், அவர்கள் தங்களை அழகுபடுத்துற விஷயங்கள், இவைகள் எல்லாவற்றையும் வச்சுக்கொண்டு தங்களையும் அழகுபடுத்த முயற்சிக்கிறார்கள். பரீட்சை செய்து பார்க்கிறார்கள், தங்களை எப்படி அழகுபடுத்தலாம், எப்படி தான் வந்து ஒரு வயது வந்து ஒரு பெண்ணாக மற்றவர்களுக்கு காட்சி அளிக்கலாம், அல்ல காட்சி கொடுக்கலாம். அப்படியான விஷயங்கள் வந்து அவர்களுக்கு வந்து மிக இன்றியமையாத ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. அப்ப அவர்கள் வந்து தங்களுக்கு கண்ட ஒரு தனி நேரத்தை, தனி இடத்தை தேவைப்படுகிறது அவர்களுக்கு. இப்ப இதுல வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, இப்ப ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து அவர்களுடைய அறை வந்து மிக முக்கியமானது அவர்களுக்கு. அந்த அறைக்குள்ளதான் அவர்களுடைய கூடுதலாக நேரம் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் சொல்லி இருப்பார்கள் என்னன்னு சொன்னா, என்னுடைய அறைக்கு வர்றதுன்னு சொன்னா கதவுல தட்டி என்னுடைய பெர்மிஷன் கேட்டுட்டு, என்னுடைய அனுமதி கேட்டுட்டு தான் நீங்க உள்ளுக்கு வரணும், மற்றும்படி இங்க இந்த இதுக்குள்ள நீங்க வரக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதித்திருப்பார்கள். சில வேளையில சில பிள்ளைகள் வந்து கதவிலேயே ஒரு துண்டொன்று எழுதி ஒட்டி இருப்பார்கள், என்னுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையாதே என்று சொல்லி அவர்கள் வந்து செய்திருப்பார். இது ஒன்று. 2வது வந்து இன்னும் அந்த ஆம்பளை பிள்ளைகளை நாங்கள் கூடுதலாக பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னா, இப்ப இந்த நேரத்துல வந்து அவர்கள் வந்து இந்த பாட்டு கேட்கறது என்று ஒன்று இருக்கு, மியூசிக், அந்த சங்கீதங்கள், மியூசிக்கல் பாட்டு, அது பல வகையான பாட்டுகள் அவர்கள் வந்து அதுவும் இளையவர்களுக்குரிய பாட்டுகளை வந்து கேட்கிற தன்மை இந்த நேரத்துல கூட. பாட்டை அமைதியாக கேட்டா பரவாயில்ல, அது எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா இவர்களுடைய இந்த வயதிலே அவர்களுக்கு பாட்டு பயங்கரமான சத்தத்துல போடணும். அந்த பாட்டுகள் வந்து அந்த அப்படியே அதிர வேணும், என்ன அந்த அறை அதிர வேணும். சில வேளையில சில வீடுகள்ல வந்து அந்த வீடு கூட அதிர்ற அளவுக்கு அவர்கள் அந்த பாட்டு போடுகின்ற அல்ல பாட்டு கேட்கின்ற விஷயங்கள் இருக்கும். ஆனா
இந்த விஷயங்கள் வந்து அங்க வீட்டுலதான் இது வந்து ஒரு சத்தமாக அல்லது பெரிய சத்தத்தை கொடுக்கின்ற முறையில இந்த வானொலியை கேட்கிறதோ பாட்டு கேட்கிறதோ இதுகள் எல்லாம் இருக்கும். ஆனா உளவியல் சம்பந்தமான விடயத்துல உளவியல் ஆய்வு செய்தவர்கள், உளவியல் ரீதியாக இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தவர்கள் கூறுகிறார்கள் என்னன்னு சொன்னா, அவர்கள் வந்து வெளியில இருந்து ஒரு பிரச்சனையும் ஒரு சத்தமும் மற்றவர்களுடைய ஊடறுப்புகள் இதுகளோடும் கேட்காமல் இருக்கிறதுக்காண்டித்தான் இவர்கள் வந்து இப்படியான பெரிய சத்தத்தை போடுகின்றார். அப்ப அந்த உளவியல் முறையில அதை வந்து சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு வந்து தனிமை தேவைப்படுகின்றது, தன்னுடைய தனிமையாக இருந்து தான் சிந்திக்கிறது விளங்குறது, தன்னுடைய கற்பனைகளுக்கு இடம் தேவைப்படுகின்றது. அதனாலே அவர் வந்து இந்த பெண்ணாம்பரிய சத்தத்திலே வந்து ஒரு சத்தத்தால ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுவரை கட்டி எழுப்புற. அப்ப அந்த சத்த சுவர் தான் இந்த பெரிய சவுண்டான மியூசிக். அப்ப அந்த சத்த சுவருக்கு உள்ள அவர் வந்து தன்னந்தனிமையா இருந்து தன்னுடைய மனதிலே பல ஆய்வுகள் பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். ஆனா இந்த இடத்துல வந்து இப்ப சில சாதாரண குடும்பங்கள்ல இதை சரியாக விளங்கி கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னா, சில நேரத்துல அடிக்கடி அப்பாவோ போய் அந்த கதவை தட்டி சத்தத்தை குறை, பாட்டை இப்படி போடாத இப்படி போட்டு கேட்க இயலாது அது இதுன்னு சொல்லி நியாயங்கள் தங்கட பக்கத்து விஷயங்கள் பல பேர் சொல்லுவார்கள் இல்லையோ. அவர்கள் வந்து முதல் ஆரம்பங்கள்ல ஓவண்டு கேட்டு அதை குறைப்பார்களோ ஏதோ கட்டுப்பாட்டுக்குள்ள வருவார்கள். ஆனா காலம் போக இன்னும் எதிர்த்து நிற்க தொடங்குவார்கள். எதிர்த்து கூடுதலாக உங்களுக்கு பாட்டு கேட்க தெரியாது அது இதுன்னு சொல்லி ஆகிய பண்றது, விவாதம் செய்யறது, அப்படியான கன விஷயங்களுக்கு வருது. அப்ப இந்த விடயங்கள்ல வந்து இதுகள்ல இவர்கள் கூடுதலாக இருக்கிறபடியால இப்ப மூன்றாவது விஷயம் நீங்க ஆரம்பத்துல கேள்வியாக கேட்ட மாதிரி பாடசாலை விஷயங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இந்த இடத்துல வந்து பலருக்கு ஒரு குழப்பகரமான நிலை உருவாகிறத நாங்க உளவியல் ரீதியாக பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு கல்வியை கற்று அதுல வந்து முன்னேற்றம் அடைய வேணும், அந்த கல்வியை விளங்கி கொள்ளணும், முழுமையா விளங்கி புரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னா, இந்த உணர்வு சம்பந்தப்பட்ட மூளை வந்து கொஞ்சம் அமைதியா பேலன்ஸ ஒரு 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 சமநிலையில இருக்கவன். அந்த சமநிலையில இருந்தால்தான் ஐம்புலன்களால நாங்க வந்து கல்வியை தரவை கேட்டு உள்ளுக்கு அனுப்பினான் மூளைக்கு உள்வாங்கி எடுக்கும் போது அந்த தரவுகள் வந்து நுண்ணறிவு பகுதிக்கு நேர போகும். நுண்ணறிவு பகுதி தான் விஷயத்தை விளங்குறது, விஷயத்தை விளங்கி புரிந்து கொள்றது, அல்லது அந்த புரிந்து அதுக்குரிய சரியான அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கிறது, இன்னும் கூடுதலாக தெரிஞ்சு கொள்றதுக்குரிய ஆய்வுகள் ஆராய்வுகளை செய்யற மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்கிறது. ஆனா இந்த இடத்துல வந்து அந்த உணர்வு நிலையம் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து மிக அதிகமாக வேலை செய்கின்றபடியினாலே பல பிள்ளைகள் வந்து அந்த தங்களுடைய அந்த பேலன்ஸான அந்த சமாந்திரமான அமைதியான நிலை வந்து குழம்பிக் கொண்டு போறதுக்கு இதுல வந்து பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்ப இந்த விடயத்தோட இவைகள் எல்லாவற்றோடையும் சேர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இவர்களுடைய வயதிலே ஆரம்பிக்கிறது என்னன்னு சொன்னா, பாலியல் சம்பந்தமான சிந்தனைகள், அதாவது செக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் சம்பந்தமான கேள்விகள், சிந்தனைகள், ஆய்வுகள், ஆராய்ச்சியல், அதுக்கு சம்பந்தமான தரவுகள், தகவல்கள், இவைகள் எல்லாம் அவைக்கு நிறைய தேவைப்படுகின்றது இல்லையோ. அப்ப இந்த இடங்களிலே தான் இப்ப உதாரணமா மேற்கு தேச நாடு, இப்ப இங்கத்திய பாடசாலை இதுகளிலே வந்து இப்ப இந்த வயது காலகட்டத்துக்கு முதல்ல ஒரு வருஷம் முதல் 6ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதம் 6ஆம் 7ஆம் வகுப்புகள்ல பாலியல் கல்வி என்றே ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார்கள். பாலியல் கல்வி என்று சொல்லி அவர்களுடைய இந்த உணர்வு சம்பந்தமான பாலியல் சம்பந்தமான விடயங்களை போதிய அளவுக்கு கல்வியாக கற்பிக்கிறார்கள். அது வந்து ஒரு காம ரீதியான காம வேட்கையை தீர்க்கிற விதமாக அவர்கள் படிப்பிக்கவில்லை, அதில் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்கள் வந்து ஒரு உடல் உறுப்பின் அமைப்பு, அதன் செயல்பாடு, அதன் முக்கியத்துவம், அதை எப்படி பராமரிக்கணும், என்ன விதமான முறையில நீங்க வந்து அதை உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளணும், இப்படியான ஒரு உள்ளறிவை தருகின்ற உள்ளொளிய தருகின்ற முறையிலே அந்த பாலியல் கல்வி அந்த பாடம்
புத்தகம், அது பெரிய புத்தகங்கள் எல்லாம் எழுதி அதுக்குரிய தகுதியுள்ளவர்கள்லாம் அந்த பாடங்களை படிப்பிக்கிறார்கள் இல்லையா? அப்ப இந்த வயதுல இப்ப இப்ப எங்கட சமூகத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கருப்பு தளத்துக்குள்ள இருக்கு, அதான் இருண்ட தளத்துக்குள்ள இருக்கு. அது ஒரு மர்மமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. உதாரணமாக இப்ப அந்த வயதுகளில் உள்ள பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைகளோட இப்ப பொம்பளை பிள்ளைகளோட தாய் கூட அந்த பெண்ணுறுப்புகள் வளர்ச்சியல்களை பற்றி கதைக்கிறது வெல குறைவு, அல்ல கூச்சப்படுகிறார்கள் அல்ல வெக்கப்படுகிறார். பிள்ளைகளும் கூட அவர்களோட கதைக்க விரும்புவது வெல குறைவா இருக்கு. அது மாதிரி ஆம்பளை பிள்ளைகளோட உனக்கு ஏன் மீசை வருது, ஏன் தாடி வருது, ஏன் கமக்கட்டு, இந்த பக்கத்துல மயிர்கள் வருது, நெஞ்சில மயிர் வருது, இப்படியான விஷயங்களையும் கூட அப்பா மேர இவர்களும் கதைக்கிறதுக்கு தயாரில்லை. அதுகளை பற்றி சொல்றதோ அதுகளின் விளக்கங்களை கொடுப்பது அவர்களுக்கு கிடையாது இல்லையா? அப்ப இதனாலே இப்ப எங்கட பக்கத்திலே இந்த பாலியல் சம்பந்தமான இல்ல பாலியல் தரவுகள் அல்லது அது சம்பந்தப்பட்ட உண்மைகள் இவைகள் எல்லாம் வீட்டுல கலந்து பரிமாறுகின்ற அளவு இங்க கூடுதலாக இருக்கு. அப்ப இது இப்ப எங்கள்கிட்ட தான் இருக்கண்டு இல்லை, இது நாங்க அகதியா பல நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இருக்கு. அதை விட இந்த ஐரோப்பிய சமூகங்கள் ஆரம்பத்திலே இந்த பிரச்சனையால பெருசா பாதிக்கப்பட்டவை. இப்ப இங்க பிரதானமா 50ஆம் 60ஆம் ஆண்டுகள்ல இந்த பிள்ளைகளுக்கு இப்ப எங்கட பிள்ளைகளுக்குள்ள மாதிரி அந்த பாலியல் சம்பந்தமான சிந்தனைகள், அறிவுகள், அதுகளை அறிவை புகற்றுறதுகள், வழி நடத்துற இதுகள் எல்லாம் வெல்வெல் குறைவாக இருந்து அதற்கு பின்னர் கன பிள்ளைகள் இப்ப உள நோய் சம்பந்தமாக, உளவியல் தாக்கம் சம்பந்தமாக உள மருத்துவ நிலையங்களுக்கு, ஆஸ்பத்திரிகளுக்கு வரும்போது அங்கதான் இவர்கள் பெரிய நிபுணர்கள் அதை அவதானித்தார்கள். என்னன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாலியல் சம்பந்தமான செய்திகள், உண்மைகள் பத்தாமை இருக்கிற, போதிய அளவு இல்லாம இருக்கிறபடியினாலேதான் அவர்கள் அதுல கோளாறாக அவர்களுடைய மனதுல உடல்நிலையில செயல்பாடுகள் நடத்தைகள்ல கூட கோளாறுகள் வருகின்றது. இதனாலே அவர்களுடைய வைத்திய மெதட்ல வைத்திய முறையில அந்த பாலியல் ரீதியில் சம்பந்தமான செய்திகளை, விளக்கங்களை, உண்மைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது பல பிள்ளைகள் மிகவும் திடகாத்திரமான தைரியமான பிள்ளைகளாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அவர்கள் தங்களுடைய உடல்ல நடக்கின்ற முக்கியமான விஷயங்களை தெளிவாக புரிந்து அறிந்து கொள்ளும் போது அவர்களுடைய உணர்வு நிலையங்கள் இந்த பாடசாலை இந்த கல்வியை தடுக்கிறது கிடையாது, தடை செய்யறது கிடையாது. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு தேவையான விளக்கம் அந்த பாலியல் சம்பந்தமான அந்த உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறபடியால அவர்கள் தங்களுடைய உணர்வுக்கோ அல்லது தான் சூழல்ல இருந்து பெறுகின்ற உணர்வுகளுக்கோ பயப்படுவது கிடையாது. இது இயற்கை, இது என்னுடைய வயது அப்படி வந்துட்டுது. ஆனபடியால நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு விதமாக சிரிக்கிறது, ஒரு விதமாக கூச்சமடைகிறது. இப்ப பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளை பார்த்து கண்ணை மூடுறது, அல்ல நிலத்தை பார்க்கறது, அல்ல வேற இடத்தை பார்க்கறது, இப்படியான பல நடத்தைகள் அந்த நேரத்துல இருக்கும் இல்லையா? அப்ப அந்த விடயங்களை சரியாக விளங்கி கொண்டு சரியாக புரிந்து கொண்டிருச்சு என்று சொன்னா இப்ப தேவையில்லாம கற்பனை அதீதமாக போகாது. அதாவது சில பேர் ஏதோ என்ன பின்தொடர்ன, என்ன ஏதோ பாலியல் ரீதியாக துன்புறுத்த போயின, இல்ல பாதிக்க போயின, அப்படியான எதிர்மறை சிந்தனைகள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு இடமில்லை. இப்ப இதனாலேதான் இப்ப இங்கத்திய சமூகத்துல நாங்கள் இங்க வாழும் போது, ஆனா இப்ப எங்கட பிள்ளைகள் இந்த பாடசாலை இங்க போய் படிக்கின்றபடியினாலே அவர்களுக்கு இப்படியான செய்திகள், விளக்கங்கள் இங்க தாராளமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பிள்ளைகளை பெற்றோரும் நாங்கள் ஓரளவுக்காவது அந்த விஷயங்களை பற்றி பிள்ளைகள் ஏதாவது கேள்விகள் கேட்கும் போது அல்லது அவர்கள் அது சம்பந்தமான முறையில ஏதாவது ஐமிச்சங்களை வச்சிருக்கும் போது மனம் திறந்து கதைக்கிறதுக்கு நாங்கள் எங்களை பழக்கி கொள்றது கூடுதலாக இருக்கு. இந்த பழக்கங்கள், இந்த விஷயங்களை நாங்க வீட்டுல செய்யலையே என்று சொன்னா இந்த வயதுல பல பிள்ளைகள் தங்களுடைய வயதுக்கு சமமான சில வேளையில தங்களோட வயதிலும் ஒரு வயது 2 வயது கூடின ஆக்களோட போய் இந்த கேள்விகளை கேட்டு கதைக்கிறது, பேசுற தன்மைகள் வர பாக்குது. அப்ப இதனால வீட்டுல அந்த வெற்றிடங்கள் வீட்டுல கூச்சம் இதுகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய சக மாணவர்கள், சக நண்பர்கள், சக ஆக்களோட பழகுகின்றார்கள். அந்த சக நண்பர்களோட பழகும் போது எல்லா நேரமும் அவர்களுடைய வயதுக்குரிய ஆக்கள் மாத்திரம் கிடைப்பது கிடையாது.
அதுக்கு சில வேளையில வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயது கூடினவர்கள் கூட இதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வயது இந்த 11 இருந்து 15 வயது என்று சொல்லப்பட்ட இந்த வயது காலகட்டம் வளர்ச்சி என்று சொல்றது மிக வேகமாக நடக்கிற வயது. அதாவது உடல் வளர்ச்சியில அதாவது ஒரு ஆள் இந்த உயரங்கள் கூட இந்த 3-4 வருஷத்துக்குள்ள குயிக்காக வளரக்கூடிய வயது. அதாவது எலும்புகள் முக்கியமாக எலும்புகள் வளர்ச்சி அடைகின்ற வயது இந்த காலகட்டம் தான். அதனால இப்ப உதாரணமாக சிறுவர்களாக இருக்க பார்த்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு வீட்டுக்கு வரும் ஒருவர் சொல்ல, இந்த அளவு வளர்ந்துட்டியா, இவ்வளவு உயரம் உனக்கு கிடைச்சிட்டுதா என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த 2-3 வருஷத்துக்குடையில பல வளர்ச்சிகள் நடக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப இதனாலே இந்த வயதுக்கு 1 வயது 2 வயதுக்கு மூத்தவர்களோட இவர்களுக்கு சிநேகிதம் கிடைச்சாலே அந்த சிநேகித வட்டங்கள்ல ஒரு 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 பிறழ்வு ரீதியான செய்திகள் விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கு. ரெண்டாவது இப்ப இந்த பெரிய பிள்ளைகள் வயது வந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை தங்களுடைய ஒரு விளையாட்டு பொருளாக ஒரு முஸ்பாத்தி செய்கின்ற ஒரு பொருளாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்க இருக்க பார்க்கின்றது. இப்ப இதனாலேதான் நாங்க அந்த வெளி விஷயங்களை கூடுதலாக இந்த பிள்ளைகள் சரியான வயதுள்ள சரியான ஆக்களோட சேரக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஓரளவுக்காவது ஒரு மேலோட்டமாக அதை அவதானிச்சு கொள்றது நல்ல. இந்த வயதுல கூடுதலாக அவர்களுக்குரிய வயது ஆக்களோட பழகும் போது ஒரு ஆறுதலாக இருக்கும். அடுத்தது இதுல பெற்றோர்கள் கூடுதலாக ஒரு சின்ன மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வைத்திய அனுபவத்துக்கூடாக நாங்கள் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னா, இப்ப கன பேருடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் நண்பர்களோட டவுனுக்கு போறார்கள், விளையாடுறார்கள், அல்ல பந்தடிக்கிறார்கள், அப்படி இப்படின்னு சொல்லி கன விதத்துல திருப்தியா இருக்கிறார்கள். ஆனா அந்த விளையாட்டு திடல்லையோ அல்ல வெளியிலேயோ அவர்கள் சேருகின்ற பிள்ளைகளுக்கு சரியான வயது பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்காண்டு பெற்றோர்கள் பார்க்கறது நாங்கள் வலு குறைவு. அப்ப இதனாலே இப்ப நாங்க பெற்றோருக்கு சொல்லுகின்ற ஆலோசனை என்னன்னு சொன்னா, அந்த அவர்களுடைய நல்ல நல்ல நண்பர்களை அல்லது நண்பிகளை, இப்ப மகளா இருந்தா அவற்றை நண்பிகளை அல்லது ஆண் பிள்ளையா இருந்தா நண்பர், இவர்களை எப்போவாது இருந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கதையுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு எதாவது சாப்பாடு கொடுங்க, ஏதாவது அவர்களோட கலந்து பேசி அவர்கள் என்ன விதமான பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன தகுதியோடு இருக்கிறார்கள், பெற்றோர்களுடைய வேலைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அது ஒரு தரமான திடகாத்திரமான குடும்பங்களா இல்லையா என்றதை ஓரளவுக்கு மேலோட்டமாகத்தானே இவர்கள் ஆராய்ந்து வச்சுக்கிறது மிக உதவியாக இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்று சொல்றது பெற்றோர்களுடைய அல்லது குடும்ப அமைப்பினுடைய செயல்பாட்டில நிறைய தங்கி இருக்கு. அதுவும் இப்ப தற்கால இங்க மேல தேச சமூகங்களை பொறுத்தவரையில அவர்களுடைய வளர்ச்சி வலு வேகமாக ஏதோ ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. உதாரணமாக அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னா, இங்க தனியொரு பொம்பளைய 2-3 பிள்ளைகளோட தனிச்சுதான் இருக்கிறாங்க. அவர்கள் கணவன் என்று சொல்றதோ அந்த வீட்டுல அப்பா என்று சொல்றதுக்கோ அப்படியான ஆக்கள் நிரந்தரமாக அங்க இருப்பது கிடையாது. சில வேளையில அப்படியான அப்பா அல்லது இப்படியான ஆக்கள் மாதத்துக்கு ஒருக்கா, கிழமைக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா மாறி மாறி போகக்கூடிய ஆக்களாக கூட அங்க இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறை வேற விதம், அது வேற ஒரு திசையை நோக்கி அவர்கள் செயல்பட்டு கொண்டு அல்ல போய்கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய உள வளர்ச்சி, அவர்களுடைய செயல்பாடுகள் இவைகள் இல்லாமலே தாக்கம் செலுத்த பார்க்கின்றது. இதனால நாங்க இந்த வயது காலகட்டம் அந்த உணர்ச்சி ததும்புற வயது, உணர்ச்சி நிறைய இருக்கிற வயது, எதையும் தான் மற்றவைக்கு முன்மாதிரியாக செய்து காட்ட வேணும் என்று சொல்ற வயது. ஏன்னா இந்த நேரத்துலதான் தாங்கள் தன்னுடைய திறமைகளுக்கு ஊடாக, தங்களுடைய அதீத செயல்பாடுகளுக்கு ஊடாக மற்றவையை பிரமிக்க பண்ற வயது. அந்த வயது இந்த காலகட்டத்திலே உருவாகிறது இல்லையா. அப்ப இந்த சிந்தனைகள் இருக்கிறபடியாலே அவற்றை நண்பர்கள், அந்த நண்பர் வட்டங்கள் இவர்களை
சில வேளையில நல்ல விஷயத்துக்கும் கொண்டு வரலாம், கூடாத விஷயத்துக்கும் கொண்டு போகலாம். ஆனால் ஆகையானாலே இந்த பிள்ளைகள் பழகிற அந்த வட்டங்களை, அந்த நண்பர்கள் நண்பிகளை எப்பாவது இருந்துட்டு வெளியில கூப்பிடுறது, அல்ல வெளியில ஒரு டவுன்ல போய் ஒரு இடத்துல வந்து சந்திச்சு கதைக்கிறது, ஏதோ ஒரு வழியில அவைய பற்றி தெரிஞ்சு கொள்றது, அல்ல பிள்ளைகளோட அந்த நண்பர்கள் அவை இந்த அப்பா மேரார் அப்பா அம்மா மேரார்ன்றதில் கேட்டு விசாரிச்சு வச்சுக்க. இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக பெற்றோருக்கு கொஞ்சம் மனதுக்கு அமைதியை கொடுக்கும், பிள்ளைகளுக்கும் சரியான நண்பர்களோட சரியான முறையில வாழ்றதுக்கு அல்ல நட்பு வளர்த்து எடுப்பதற்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கு. ஆனபடியால இந்த வேதம் என்று சொல்றது வந்து உடலியல் ரீதியாக மாத்திரமல்ல, உள ரீதியாக சொல்லிக்க நுண்ணறிவு சம்பந்தப்பட்டது, உணர்வெழுச்சி சம்பந்தப்பட்டது. அடுத்த வந்து நடத்தைகள் என்றது இப்ப நண்பர்களோட சேர்றது, சமூகம் சம்பந்தமான அல்லது பாடசாலை இவைகள் சம்பந்தமாக அவர்களுடைய வளர்ச்சி நிலை வந்து இருக்கு. இதுக்கு முதல்ல குழந்தை பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த அளவுக்கு தெளிவான மாற்றங்களும் அங்க வரவில்லை. அந்த தெளிவான மாற்றங்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அங்க இல்லை. இப்ப இந்த நேரத்துலதான் இவர்கள் வந்து ஒரு வயது வந்தவர்களாக வர்றதுக்கு தேவையான அடித்தளத்தை இடுகின்ற வயது. அந்த அதாவது வயது வந்தோர் என்று சொல்லப்படுகின்ற நிலைக்கு வர்றதுக்கு அத்திவாரங்களை போடுவது மாத்திரமில்லை, பல பயிற்சிகள் பரிசோதனைகளை செய்து தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்றது, அவர்களுடைய ஆளுமையை வளர்த்தெடுக்கிறது, அல்ல அவர்களுடைய ஆளுமையில அவர்கள் வந்து திருப்தி அடைகிற, ஆளுமையை கட்டி எழுப்புகிற, தங்களுக்கு தேவையான ஒழுக்க நெறிகள், ஒழுக்க நியதிகள், ஒழுக்க சிந்தனைகள் இவைகளை மெதுவாக கற்றுக்கொள்ளுகிற, மெதுவாக தங்களுக்கு தாங்களே பெற்றுக்கொள்ளுகின்ற வயது இந்த விஷயங்கள் தான். இப்ப அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நான் வந்து இதுல சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னா, இப்ப நாங்க வந்து பழைய காலத்துல ஊர்ல யுத்தங்கள் தொடங்கும் முதல் சாதாரணமாக சுமூகமாக வாழ்ந்து கொண்டு வரும்போது அங்க வந்து மூத்தவர்கள் சொல்லுவது அல்லது அந்த சமூகத்திலே உள்ள இலக்கியங்கள் தத்துவங்கள் சொல்லுவது அவைகளை கேட்டுத்தான் நாங்க வளர்ந்தாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலே வந்து பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள நெருக்கம் மிக ஆழமாக இருந்தது. பெரியப்பா பெத்தப்பா அந்த பெரியவர்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பது, கனம் பண்ணுவது, அவர்கள் சொல்றதான் முக்கியமானது என்று சொல்லி அதை ஏற்றி நடக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது, இவைகள் எல்லாம் வந்து அந்த அமைதியான சமூகத்துல இருந்தது. அமைதியான சமூகத்திலே வந்து எப்பவுமே பழமையை பேணுகின்ற செயல்பாடு வந்து இயற்கையாக இருந்தது. ஆனா யுத்தம் என்று சொல்லி வந்து குடும்பங்கள் வந்து உடைஞ்சு அகதிகளாக ஓடி திரிஞ்சு நிம்மதியான அமைதி இல்லாத குழம்பி இருக்கின்ற வயதுகள் வரும்போது பிள்ளைகளை வழி நடத்தின இந்த பழைய கொள்கைகள், பழைய சிந்தனைகள் அவைகள் எல்லாம் சக்தி அற்று போயிட்டு, ஏன்னா அவைகள் ஒன்றுக்கும் இங்க வந்து ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்ய முடியாம போச்சு. இப்ப உதாரணமாக பரவலாக இப்ப சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அதுக்கு முதல்ல வந்து கோயில்கள் நம்பிக்கைகள், கோயில்களுக்கு விதரம் இருக்கிற இப்படியான தன்மைகள் வந்து பல பேருக்கு மனதுக்கு அமைதியையும் ஒரு நிம்மதியையும் கொடுத்து கொண்டு வந்தது இல்லையோ. ஆனா இந்த யுத்தம் என்று வரும்போது குண்டுகளும் குண்டு சத்தங்களும் இராணுவம் குரூப்புகளும் தான் அங்க வந்து அதிகாரம் செலுத்தினவே ஒழிய இந்த கடவுள்கள் எல்லாம் அந்த சமூகத்தை விட்டு விடைபெற்று போயிட்டன. அந்த இதுகளுக்கு வந்து அங்க பெரிய காத்திரமான தன்மைகள் அங்க இருக்கே இல்லை. அப்ப இதனாலே இந்த யுத்தங்கள் என்று நடக்கின்ற சமூகங்கள்ல வந்து யுத்த காலத்துக்கு பிறகு வளர்கின்ற இந்த இளம் வயதுகள், இந்த இள வயது மக்கள் பிள்ளைகள் வந்து பல பேர் வந்து எங்களுடைய பழைய பாரம்பரியங்கள் இவைகளை வந்து கேள்வி கேட்க தொடங்குகின்றார்கள். அதில இருந்து விட்டு விலகி கூடுதலாக இப்ப வந்திருக்கிற நாடுகள்ல உள்ள அந்த வயதுக்குரிய மேலதேச கொள்கைகளை, மேலதேச கருத்துக்களை, தத்துவங்களை தங்களுக்கு உரியதாக எப்படி மாற்றி அமைக்கலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு ஆய்வோட இங்க வந்து அவர்கள் வந்து பல புதிய சிந்தனைகளையும் புதிய விஷயங்களையும் தங்களுக்குள்ள பெற்றுக்கொள்றத நாங்க வந்து கண்கூடா பார்க்கிறோம். உளவியல் சம்பந்தமாக உங்களுடைய விடயங்களையும் அது போன்று நல் அறிவு கூட்டக்கூடிய சில விடயங்களையும் இங்கே வளர்த்திருக்கின்றீர்கள். அதுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அடுத்த பதிவிலே நிச்சயமாக நாங்கள்
இந்த இளம் வயதிற்கு ஆதரவு பயப்படுகின்ற காலங்கள் என்ற ஒன்று இருக்கின்றது. டீனேஜ் என்று சொல்ற காலம், இந்த சாமத்தியப்படுற இந்த காலத்தை விட்டு பிறகு அந்த வளர்ந்தோர் என்று சொல்லப்படுற கூடுதலாக 18 வயது அல்ல 22 வயது அல்ல 25 வயது அந்த காலகட்டத்திலே தான் வளர்ந்தோர் என்ற நிலைய பிள்ளைகள் அடைகிறார்கள். அப்ப இந்த 14-15 வயது இந்த சாமத்தியப்பட்ட காலம் 14-15 வயதுல முடிவடைகின்றது. அந்த 15ல இருந்து அந்த 18 22 25 அந்த காலகட்டம் டீனேஜ் வயது, பதின்ம வயது என்று சொல்லப்படுகின்றது. அந்த பதின்ம வயதை பற்றி அடுத்த முறை சில கருத்துக்களை நாங்க பரிமாறலாம் என்று எதிர்பார்க்கிறோம். சிறப்பு என்று நீங்கள் கலந்து கொண்டமைக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். சிறப்பாக உங்களோட நேரத்தையும் ஒதுக்கி இதற்காக நீங்கள் கலந்து கொண்டமைக்கும் உங்களுடைய சேவை பல வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல வாரங்கள் உங்களுடைய பதிவுகள் வர இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த வேளையிலே எங்களுக்கு உங்களை இணைத்து தந்த திரு சத்குணம் ஐயாவுக்கும் தொழில்நுட்பத்திலே உதவி அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, நீங்களும் இணைந்திருந்து பல விதமான கருத்துக்களை எங்களோட சமுதாயத்துக்கு தேவையான விடயங்களை நீங்கள் தந்ததன் மூலம் உங்களுடைய சிறப்பும் உங்களுடைய ஆதங்கமும் இது போன்ற விடயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேணும் என்ற அந்த ஆதங்கமும் நிறைவேறி இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அதற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த வாரம் நாங்கள் தொடரும். நானும் என்னுடைய பக்கத்தாலே மிக நன்றிய உங்களுக்கும் உங்களுடைய நேர்கள் எல்லோருக்கும் நான் கூறிக்கொள்ளுகின்றேன். எனக்கு ஒரு பெரிய ஆறுதலான நல்லொரு விடயமாகத்தான் இதை எடுத்து நான் மனம் விரும்பி உங்களோட இணைந்து கொள்ளுகிறேன். அடுத்த வாரம் நாங்க தொடர்ந்து இணைவோம். நன்றி. நல்லதோரவர்களே, இதுவரை மருத்துவரும் நாமும் நிகழ்விலே உளவியல் நிபுணர் ஸ்ரீ கதிராமன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து எங்கள் மக்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் எங்களோடு கலந்து சிறப்பித்திருக்கின்றார். அடுத்த மருத்துவரும் நாமும் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.